வணக்கம் வீவர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நெஞ்செரிச்சல் பற்றி பார்க்கலாம். நெஞ்செரிச்சல்ன்றது நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகி, அதாவது பாடி ஹீட் அதிகமாகி வயிற்றில் இருக்கக்கூடிய பித்த நீர், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகமாக சுரந்து அதனால் நெஞ்சு குழியிலிருந்து மேல் நோக்கி வர்றது தான் இந்த நெஞ்செரிச்சல்னு சொல்கிறோம். சிலருக்கு இந்த நெஞ்செரிச்சல் இந்த நெஞ்சு குழியிலிருந்து தொண்டை வரைக்கும், அதே மாதிரி வாயில் புண்ணாகவும், சிலருக்கு இந்த நெஞ்செரிச்சல் முதுகு பின்னாடியும் எரிச்சலோட வலியும் இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கிறது தான் இந்த நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி இது ட்ரீட்மெண்ட் எடுத்துனா ஈஸியாக சரி பண்ணிடலாம். இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதுதான் அல்சரில் போய் முடியுது. இப்போ இந்த நெஞ்செரிச்சல் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும். அதே போல் டைம் தவறி சாப்பிட்றவங்களுக்கு வரும். அதாவது பசி எடுக்கும்போது சாப்பிடாம டைம் கிடைக்கும் போது தான் சாப்பிட்ணும் அப்படின்றவங்களுக்கு வரும். சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கும் வரும். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்க, ஆல்கஹால் ஹேபிட் இருக்கவங்களுக்கும், ரொம்ப காரமான உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் இந்த நெஞ்செரிச்சல் வரும். அசைவ உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு, மசாலா உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த நெஞ்செரிச்சல் ப்ராப்ளம் அது அல்சராக மாறலாம். சரி, இப்போ இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை வந்தது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது லைட்டாக இந்த நெஞ்சு குழியில் எரிச்சல் மாதிரி தென்படும். அதாவது இப்போது டைம் தவறி சாப்பிட்றவங்க, இல்லை டைமுக்கு சாப்பிடாதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பித்த நீர் அதிகமாக சுரக்கும் போது இந்த நெஞ்சு எரிச்சல் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம அப்படியே விட என்ன ஆகும்னா, இந்த நெஞ்சு எரிச்சல் மேல் நோக்கி எரிய ஆரம்பிக்கும். இது தொண்டை வரைக்கும் எரியும். அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்பக பின்பக்கத்துலேயும் அந்த எரிச்சல் வரும். நாளடைவில் இது என்ன ஆகுன்னா அல்சராக மாறும். இது அல்சராக மாறினதுக்கப்புறம் இந்த நெஞ்சு குழியில் வலி வர ஆரம்பிக்கும். சிலருக்கு வலிச்சு வாந்தி வர ஆரம்பிக்கும். ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அது வயிற்றில் தங்காமல் புளிச்சேப்பம் மாதிரி அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் உண்டாகி இது வாந்தி எடுத்தால் தான் சரியாகும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடும். இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றில் தங்காமல் வாந்தி ஆகிறதுனால அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட ஸ்டாமினா குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் அவங்களுக்கு வாய் வறட்சி அதிகமாக உண்டாகி தண்ணி தாகமும் அதிகமாக எடுக்கும். அவங்க தண்ணி நிறைய குடிக்கிறதும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பசிக்கும் போது டைமுக்கு ஏதாவது சாப்பிட்ருங்க. சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறதுனால தான் இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை அதிகமாகவே ஆகுது. அதனால் பசிக்கும் போது கண்டிப்பாக சாப்பிட்றணும். நைட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்குற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தண்ணி உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி குடிக்கணும். நீர் சத்து உடம்புல குறைஞ்சாலும் இந்த பித்த நீர் அதிகமாக சுரந்து அவங்களுக்கும் இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அடுத்து ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளாக எடுக்கணும். முக்கியமாக நிறைய கஞ்சி ஐட்டம், ஃபைபர் உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். இதுக்கு நெல்பொரி கஞ்சி அப்படின்றது ரொம்ப பெஸ்ட்டு உணவாக இருக்கும். இது மேல் நோக்கி வாந்தி ஆகிறத ஸ்டாப் பண்ணும். அதே போல் வயிறு புண்ணையும் இது சரி பண்ணும். நெஞ்செரிச்சலையும் சரி பண்ணும். சரி, இப்போ இந்த நெஞ்செரிச்சலுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமெடி சொல்கிறேன். இது நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 3 டேஸ்லேயே சரியாயிடும். அது என்ன அப்படின்னா, பிரண்டை தான் இதுக்கு பெஸ்ட்டு மெடிசன். பிரண்டை எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் பிரண்டை எடுத்து ஒரு உரலில் போட்டு சின்னதாக இடித்து கொஞ்சம் நேரில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சுடுங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு மோர் விட்டுருங்க. 1 லிட்டர் மோருக்காவது அதில் விடணும். அதுக்கப்புறம் இது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 கிராம் வெந்தயத்தை எடுத்து லைட்டாக இளம் வறுப்பாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மோர் அதில் ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். 1 லிட்டர் மோர் விட்டுறீங்கன்னா அது 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் அது ஹீட் பண்ணணும். 1/2 லிட்டர் ஆனதுக்கப்புறம் அது வடிகட்டி வச்சுக்கிட்டு காலையில் 100 ml, ஈவினிங் 100 ml, இது 3 டேஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனையை சரி பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.